வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 6. சீதையானவள், அனுமா, எவ்வாறு ராமலட்சுமணர்களுக்கும் வானரர்களான உங்களுக்கும் இடையே சம்பந்தம் ஏற்பட்டது என கேட்டார். உடனே அதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் ஆஞ்சநேயர். ராமனும் லட்சுமணனும் உங்களை தேடிக்கொண்டு மண்ணுலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தனர். அப்போது தன் அண்ணனான வாலியினால் துரத்தப்பட்டு ரிஷியமூக பர்வதத்தின் பின்புறமுள்ள ஏராளமான மரங்கள் சூழ்ந்த இடத்தில் தன்னுடைய சகோதரனான வாலிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த வானர மன்னன் சுக்ரீவனை கண்டார்கள். மரவுரி அணிந்து கொண்டு கையில் வில்லேந்தி சிங்கம் போன்ற ஆற்றலுடைய அவர்களைக் கண்டு பயத்தால் மனம் கலங்கி அம்மலையின் உச்சிக்கு தாவிச் சென்று விட்டார் எங்கள் தலைவனான சுக்ரீவன். பின் அந்த மலை உச்சியிலேயே இருந்து கொண்டு விரைவாக என்னை அவர்களிடம் அனுப்பி வைத்தார். நானும் சுக்ரீவனின் ஆணைப்படி அவ்விரு மகாவீரர்களை அஞ்சலி செய்தவாறே சென்றடைந்தேன். அவர்களிடம் பேசி அவர்கள் வந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கூறினேன். திருப்தி அடைந்த அவர்களை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு சுக்ரீவனின் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்தேன். பின் மகாத்மாவான சுக்ரீவனும் அவ்விருவரும் பேசிக்கொண்டதும் பரஸ்பர அன்பு அவர்களிடையே உண்டானது. பின் அண்ணன் வாலியினால் துரத்தப்பட்ட சுக்ரீவனை ராமர் சமாதானப்படுத்தினார். அதேபோல் உங்களை காணாததால் ராமருக்கு ஏற்பட்டுள்ள சோகத்தை லட்சுமணன் சுக்ரீவனிடம் எடுத்துரைத்தார். பின்னர் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட போது உங்கள் உடலிலிருந்து பூமியில் கழற்றி எறியப்பட்ட அணிகலன்கள் அனைத்தையும் வானர வீரர்கள் கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் ராமனுக்கு காட்டினர். ஆனால் அதை தவிர உங்களை பற்றிய வேறு விவரங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் கொண்டு வந்த அந்த அணிகலன்களை கண்டதும் ராமர் தன் மன உறுதியை இழந்து விட்டார். அந்த அணிகலன்களை பார்த்து பார்த்து அழுது கொண்டும் அணைத்து கொண்டும் இருந்தார். பின் வாலியை ராமன் கொல்வது என்றும் சுக்ரீவன் ராமனுக்கு சீதையை தேட உதவி செய்வது என்றும் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன்பின் ராமலட்சுமணர்களோடு சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு சென்றார். அங்கு வாலியானவன் ராமனால் வீழ்த்தப்பட்டார். பின் சுக்ரீவனை எல்லா வானர கரடி கூட்டங்களுக்கும் அரசனாக்கினார் ராமன். இம்மாதிரிதான் ராம சுக்ரீவர்களுக்கிடையே நெருங்கிய உறவு ஏற்பட்டது தாயே. அவர்களுடைய தூதனாக அனுமானாகிய நான் இங்கே வந்திருக்கிறேன். சுக்ரீவன் ராஜ்யத்தை பெற்றதும் வானர தலைவர்களை கூட்டி உங்களை தேட மகாபலம் பொருந்தியவர்களை 10 திசைக்கும் அனுப்பினார். நாங்களும் உங்களை உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம். வாலியின் மைந்தனான மகாபலசாலியான அங்கதன் 3 பங்கு சேனைகள் சூழ தங்களை தேட புறப்பட்டான். நானும் அவருடன் தான் புறப்பட்டேன். விந்திய மலைச்சாரல்களில் பாதை தவறிப்போனதால் பல நாட்கள் வீணாக கழிந்துவிட்டன. வந்த காரியம் நடக்காததாலும் விதிக்கப்பட்ட கெடு கடந்துவிட்டதாலும் வானர மன்னனிடம் ஏற்பட்ட பயத்தாலும் நாங்கள் அனைவரும் உயிரை விட தீர்மானித்தோம். அந்த விந்திய மலையின் உச்சியில் கிழக்கு பார்த்து அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிரை விட ஆயத்தமானோம். எல்லோரும் சாகத் துணிந்ததைக் கண்டு அங்கதன் சோகக்கடலில் மூழ்கினான். அப்போது ஆண்டவனின் கருணையை பாருங்கள். எங்கள் காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கழுகு மன்னனுடைய சகோதரர் சம்பாதி என்னும் கழுகரசர் வயோதிகர் அங்கே வந்தார். அங்கதனிடம் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்து பின் ராவணன் மாளிகையில் நீங்கள் இருப்பதை தெரிவித்தார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நாங்கள் அங்கிருந்து கிளம்பி கடலின் வடகரையை அடைந்தோம். பின் நான் அங்கிருந்து அந்த 100 யோஜனை தூரமுள்ள கடலை தாண்டி இங்கு வந்தேன். உங்களையும் பார்த்துவிட்டேன். தேவி, நான் தசரத ராமனின் தூதன்.
எனவே உங்கள் நிமித்தமாக இங்கு வந்திருக்கும் எனக்கு பதில் கூறுங்கள். என்னை நம்புங்கள். நல்ல வேளையாக நான் சமுத்திரத்தை தாண்டியது வீண் போகவில்லை. உங்களை முதலில் காணும் பாக்கியத்தையும் பெற்றேன் என்று பூரிப்புடன் கூறினார் ஆஞ்சநேயர். பின் அனுமான் தன் பிறப்பு பற்றி கூறினார். வைதேகி மலைகளுள் உத்தமமான மலை மால்யவான் என்று பெயர். அங்கே கேசரி என்ற வானரர் இருந்தார். தேவரிஷிகளால் கேட்டுக்கொள்ளப்பட்ட என் தந்தை கோகர்ணம் என்ற கடற்கரையை ஒட்டிய க்ஷேத்திரத்திற்கு சென்று தேவர்களுக்கு இடைஞ்சல் செய்து வந்த சம்பசாதனனை கொன்றார். அப்போது கேசரியின் மனைவியான அஞ்சனை மூலம் நான் வாயுவிற்கு பிறந்தேன். நான் செய்த ஒரு அரிய செயலால் எனக்கு ஹனுமான் என்ற பெயர் ஏற்பட்டது என்றார். இதையெல்லாம் கேட்ட சீதையானவள் பெரும் மகிழ்ச்சியடைந்தாள். மேலும் ஹனுமான் சீதையிடம், தேவி, ஆறுதல் அடையுங்கள். நான் உங்களுக்கு எம்மாதிரி பணி செய்ய வேண்டும்? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நான் ராமனுக்கு இந்த நற்செய்தியை தெரிவிக்க திரும்பி போக வேண்டுமல்லவா என்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டார். மேலும் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படுத்த மேலும் சில விஷயங்களை கூறினார். ராமதூதனான நான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே ராமனால் கொடுக்கப்பட்ட இந்த கணையாழியை கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இதில் ராமனின் திருப்பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்று கூறி கணையாழியை நீட்டினார். கணவரின் விரலை அலங்கரித்த அதனை பெற்று உற்று உற்று பார்த்து மகிழ்ச்சியடைந்தாள் சீதை. அந்த மோதிரத்தை அணிந்திருந்த ராமனின் விரலோடு இணைந்த கையோடு இணைந்த தோளோடு இணைந்த திருமார்பு என்று அப்படியே கணவரையே அடைந்து விட்டதைப் போல் சீதை அகமகிழ்ந்தாள். இவரை போய் சந்தேகித்தோமே என்று சற்றே வெட்கமடைந்த சீதை பின் பிரியத்தோடு அனுமனை புகழ்ந்து பேசினாள். வானரோத்தமனே, நீ தைரியம் மிக்கவன், செயல்திறன் உடையவன், அறிவாற்றல் உடையவன். ராவணனிடம் உனக்கு அச்சமோ கலக்கமோ இல்லையே. ராமனால் தூதனாக அனுப்பப்பட்டவனாயிருந்தால் நீ என்னுடன் பேச தகுதி பெற்றவனே. ஒருவனுடைய பராக்கிரமத்தை பற்றி முழுமையாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் ராமன் யாரையும் அனுப்பி இருக்க மாட்டார், அதுவும் என்னிடம். ராமன் நலமாக உள்ளார் என்பதை உன்னால் அறிந்து கொண்டேன். பின் ஏன் என்னை வந்து மீட்காமல் இருக்கிறார்? அவர் தைரியத்தோடு இருக்கிறாரா என மேலும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள் சீதை. சீதா பிராட்டியின் கேள்விகளை கேட்டபின் தலைமேல் கைகளை கூப்பிக்கொண்டு ஹனுமான் பேசலானார். தாயே, விரைவில் என் மூலம் தங்களை பற்றிய செய்தியை கேட்டவுடனேயே வானர கரடி கூட்டங்களின் சேனையுடன் ராகவன் வந்து தங்களை மீட்கப் போகிறார். இப்பொழுது ராமன் காட்டில் தங்களை பிரிந்ததால் சோகத்துடன் இருக்கிறார். மது மாமிசம் தொடுவதே இல்லை. காட்டில் கிடைக்கும் உணவுகளான பழம் காய்கனிகளை 5 பாகமாகச் செய்து தேவர்களுக்கு ஒரு பாகம், பித்ருக்களுக்கு ஒரு பாகம், அதிதிகளுக்கு ஒரு பாகம், பிராணிகளுக்கு ஒரு பாகம் என 4 பாகங்களை கொடுத்துவிட்டு ஒரு பாகத்தை மட்டும் மாலை வேளையில் மட்டும் உண்கிறார். அதுதான் வானப்பிரஸ்த தர்மம் என்பதை உணர்ந்து அவ்வாறே உண்கிறார். ராகவனின் மனம் முழுவதும் தங்களிடமே பதிந்துள்ளதால் சரீர உணர்வே இல்லாமல் ஈக்கள், கொசுக்கள், புழுக்கள் மற்றும் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளை தன் உடலிலிருந்து ஓட்டுவதில்லை. ஒருபோதும் தூக்கமும் இல்லாமல் சீதே சீதே என்று அழைத்து பேசுகிறார் என்று கூறினார். அதை கேட்ட சீதைக்கு கவலை நீங்கிற்று. ஆனால் ராமன் சோகமாக இருக்கிறார் என்பதை கேட்டதும் அதை போலவே சீதைக்கும் சோகம் ஏற்பட்டது. அவள் மாருதியை பார்த்து, வானரா, ராமனிடம் சென்று அவரை வேகமாக செயல்படும்படி நீ சொல்ல வேண்டும். என்னை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று ராவணனின் உடன் பிறந்தவனான விபீஷணன் வலியுறுத்திய போதும் ராவணன் அதை கேட்கவில்லை. என்னை திருப்பி கொடுப்பது என்பதே ராவணனுக்கு பிடிக்கவில்லை. விபீஷணனின் மூத்த பெண் அனலா.
அவள் அன்னையால் அனுப்பப்பட்டு இவ்விடம் வந்த அவள் என்னிடம் இந்த தகவலை கூறினாள் என பரிதவிப்புடன் கூறினாள் அன்னை. உடனே அனுமான், அம்மையே, அவர் வந்து உங்களை விடுவிக்கும் வரை ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும்? இந்த துன்பத்திலிருந்து இப்பொழுதே நான் உங்களை விடுவிக்கிறேன். என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். நான் தங்களை முதுகில் ஏற்றிக்கொண்டு கடலை தாண்டி விடுவேன். ராவணன் முதலியவர்களோடு இலங்கை முழுவதையுமே சுமந்து செல்லும் சக்தி எனக்கு இருக்கிறது. இப்பொழுதே உங்களை ஸ்ரீராமனிடம் சேர்த்து விடுகிறேன் என கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்த சீதை, என்னை மிக நீண்ட தூரத்திற்கு சுமந்து செல்ல விரும்புகிறாயே, இதுதான் உன் இயற்கையான வானரத்தனம் என்று எண்ணுகிறேன். சிறிய உடல் படைத்த நீ என்னை கொண்டு போய் ராமனிடம் சேர்க்க துணிந்து விட்டாயே என்றதும் வாயுகுமாரனான ஹனுமான் சீதையின் சொற்களை கேட்டு இதுவரையில் இல்லாதபடி புதிதாக அவமானப்பட்டதாக எண்ணி கவலைப்பட்டார். சீதா பிராட்டியார் என் ஆற்றலை பற்றி அறிய மாட்டார், அதனால்தான் என்னுடைய ஆற்றல் பற்றி சந்தேகப்படுகிறார் என்று யோசனை செய்து அந்த மரத்தில் இருந்து சிறிது தொலைவு சென்று சீதைக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக வளர ஆரம்பித்தார். உத்தமரான அவர் ஒளி வீசிக்கொண்டு மலைகளைப் போல் மிக பெரிய உருவத்தை ஏற்று சீதையின் எதிரில் நின்றார். தேவி, நிச்சயமான முடிவு எடுங்கள். என்னை புறக்கணித்தது போதும். என் முதுகில் ஏறிக்கொண்டால் உடனே ராமனிடம் போய் சேர்ந்து விடலாம் என மன்றாடினார். உடனே சீதை, உன்னுடைய பராக்கிரமத்தை நான் அறிவேன் அனுமா. உன்னுடன் நான் செல்வது பொருத்தமில்லாத ஒன்று. காற்றை போன்ற வேகமுடைய உன்னுடைய வேகம் என்னை மயக்கமடைய செய்துவிடும். கடலுக்கு மேலே ஆகாயத்தில் வேகமாக செல்லும்போது உன் முதுகிலிருந்து பயத்தால் நடுங்கி நான் கடலில் விழக்கூடும் அல்லவா? மேலும் என்னை நீ சுமந்து செல்வதை பார்த்தால் பயங்கர ஆயுதங்களுடன் ராட்சசர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். நீயோ ஆயுதமில்லாதவன். நீ அவர்களுடன் சண்டையிடுவாயா, என்னை காப்பாற்றுவாயா? உன் கவனம் வேறு திசையில் இருக்கும்போது ராட்சசர்கள் என்னை கைப்பற்றினால் என்னை வேறு இடத்தில் மறைத்து வைப்பார்கள் அல்லது கொல்லவும் செய்வார்கள். உன்னுடைய இந்த பெரும் முயற்சி வீணாகிவிடுமே. ஆகவே உன்னுடன் கூட ராமன் இங்கே வருவதுதான் சிறந்தது. மேலும் வானரனே, பர்த்தாவிடம் உள்ள பக்தியினால் கூறுகிறேன், ராமபிரானை தவிர வேறொரு ஆண்மகனின் உடலை தொடக்கூட மாட்டேன். ஆகவே நீ போய் ராமனை வெகு விரைவில் சேனைகளோடும் லக்குவனோடும் இங்கே அழைத்து கொண்டு வந்து என்னை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக என்று கூறினாள். பின் ராமனுக்கு சீதை சொல்லி அனுப்பிய செய்தியாக தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த காக்காசுரனை பற்றிய செய்தியை எவ்வாறு கூறினாள் என்பதை அடுத்த ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.